காரைக்குடி சட்டமன்ற தொகுதியுடைய தற்பொழுதைய எம்எல்ஏவா இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாங்குடி. இவர் தொகுதி மக்கள் கிட்ட நல்ல பரிச்சயமானவர். இந்த தொகுதியில் இதுவரைக்கும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் 5 முறையும், அதிமுக 4 முறையும், திமுக 3 முறையும், பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை 21,500 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி தோற்கடிச்சார். அதே நேரத்தில் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி சுமார் 45,000 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 28,000 வாக்குகளையும் பெற்றாங்க. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கே இந்த காரைக்குடி தொகுதி ஒதுக்கப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியை அமமுக கேட்டு வரதாகவும் சொல்லப்படுது. கடந்த முறை களம் கண்ட பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா இந்த முறை தேர்தலில் போட்டி போட போறதா இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதனால அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டா திரும்பவும் தேர்போகி பாண்டி தான் வேட்பாளராக களம் காணும். புதிய வரவான தாவேகா சார்பில் டாக்டர் பிரபு வேட்பாளராக களமிறக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் களத்துக்கு வேணா தாவேகா புதுசா இருந்தாலும் டாக்டர் பிரபு காரைக்குடிக்கு நல்ல பரிச்சயமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பா சீமான் களம் காண்ற நிலையில காரைக்குடியில போட்டி பலமா இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. சமூக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடி தொகுதியில் முக்குலத்தோர், முத்திரையர், வல்லம்பர் சமூகத்தினர் அதிகம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. காரைக்குடி தொகுதியில் காரைக்குடி மாநகராட்சி, தேவக்கோட்டை நகராட்சி மற்றும் 3 ஒன்றியங்கள் வருது. ஒன்றியங்களில் காங்கிரஸ் மற்றும் அமமுகவுக்கு செல்வாக்கு அதிகம் இருந்தாலும் மாநகராட்சி பகுதியில் சீமான் மற்றும் டாக்டர் பிரபுவின் கைதான் ஓங்கி இருப்பதா சொல்லப்படுது. அதே போல தேவக்கோட்டை நகராட்சி பகுதியில் அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுது. மொத்தத்தில் இந்த முறை காரைக்குடி தொகுதி வேட்பாளர்களிடையே கடும் போட்டி இருக்கும் அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. குறைந்த வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. என்னதான் இங்கே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிச்சாலும் அந்த ஒருத்தர் யார் அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீமான் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அண்ட் காரைக்குடி தொகுதியில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.